மக்களவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு புகழேந்தி நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு புகழேந்தி. இப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று இந்த முன்னிலை நிலவரம் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். இது பற்றிய உங்களின் கருத்துக்கள் என்ன? வணக்கம். தமிழ் சேனல் 24/7 வணக்கம். ஒரு பெரிய திருப்பு முறையாக இது அமைந்திருக்கிறது. நேற்றையெல்லாம் பார்த்தீங்கன்னா கள நிலவரத்தை கருத்து கணிப்புகள் வேறு மாதிரி எல்லாம் பிரித்திருந்தன. ஆனால் இன்னைக்கு நீங்க பாருங்க, அது மாறி போயிட்டு இருக்கு. இன்னமும் இந்த நிலை இறுதியான நிலையை அடையுமா என்பது எனக்கு ஒரு ஐயப்பாடாக இருக்கிறது. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மை பொறுத்தவரை, தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தொடர்ந்து வெற்றிகளை குவித்து பரிணாம வளர்ச்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அம்மாவாகட்டும், வெற்றிகளை குவித்து எங்கேயோ இருந்த ஒரு இயக்கம் இன்றைய தினம் ஒரு இடத்தை கூட பிடிக்க முடியாமல் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா தேனியில ஜெயிச்சனமோ ஒரு இடத்துல. அதுதான் லோக்சபால ஏஐடிஎம்கே 1 அப்படின்னு இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா விஜய் பிரபாகரன் ஜெயிப்பாரா அப்படிங்கிற நிலைமையில நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இந்த கட்சிக்கு, எடப்பாடி அணிக்கு ஏற்பட்டு விட்டது. 40லும் தோல்விதான் மிஞ்சும் என்கின்ற சூழ்நிலை கூட தெளிவாக போய்கொண்டிருக்கிறது. இது என்ன, இனிமேலாவது இந்த கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும், எல்லோரும் இணைய வேண்டும், இல்லை என்றால் வெற்றி பெறவே முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது என்பதை இவர்கள் உணர வேண்டும். இது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் ஏன் அதை ராஜினாமா செய்தார், தேனியிலிருந்து ஏன் ராமநாதபுரத்துக்கு போனார்ன்றதுலாம் 1000 கேள்விகள். அதை நான் ஒப்புக்கொள்ளவே இல்லை. நான் இன்னமும் கிளியரா பதிவு பண்ணணும்னா, சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தானடி, வஞ்சகன் என்கின்ற இடத்தில் யாருன்னு சொல்ல மாட்டேன் நான். இப்போ அதை பின்னாடிதான் சொல்லுவேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றோ நாளையோ தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், எங்களால் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், எடப்பாடி அணி இந்த வாக்குகளை எல்லாம் பெற்றது என்று சொல்லுவதற்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. நிச்சயமாக அந்த வார்த்தையை அவர்கள் பயன்படுத்ததான் போகிறார்கள். ஆகவே கேப்டன் விஜயகாந்த் இறந்ததால் தான் இந்த வாக்குகள் கூட வந்தது என்பது இந்த விஜய் பிரபாகர் முன்னணியில் இருந்ததால் அது சொல்லுகின்ற நிலைமை ஏற்படும். சொல்லுவதை நம்பித்தான் ஆக வேண்டும். அந்த சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. ஆகவே 10% வந்து விட்டோம் என்று பாரதிய ஜனதா கட்சி மார்த்தட்டி கொள்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. பல இடங்களில் 3வது இடத்திற்கு அதிமுக செல்வதை எடப்பாடி அணிதான் எல்லாமே கையில் இருக்கு. ரெட்டை இருக்கு, கொடி இருக்கு, சின்ன இருக்கு, எங்ககிட்ட தான் எல்லாரும் இருக்குன்னு சொல்லி தொடர் தோல்விங்க. உள்ளாட்சி தேர்தலில் இருந்து நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி 0ல போய் 2 முறை எம்பியும் தோத்து ஆட்சியும் பறிகொடுத்து என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்பொழுது இங்கே தொண்டர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள், வேதனைப்படுகிறார்கள். நிர்வாகிகள் நாங்கள் யோசனை செய்கிறோம், இனி இந்த கட்சியை ஒன்றிணைத்து சென்றால்தான் உருவர முடியுமே தவிர, இல்லை என்றால் முழுவதுமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்க வேண்டும் என்று எந்த சக்திகள் விரும்புகிறதோ அதிலே அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதை நாம் கண்ணும் கருத்துமாக நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இப்போ இந்த கள நிலவரம் இப்போ நீங்க இன்னும் 2 மணி நேரம் போகணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் வாக்குகள் தான் 70% எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த நிலைமை வேண்டுமானாலும் மத்தியில மாறும் ஏற்படும் என்பது என்னுடைய கருத்து. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.